ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 6 சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஹிந்தி. இது வந்து 3rd சாப்டர் दो वरदान. இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ, வாங்க பார்க்கலாம். कैकेयी पर मंत्रा की बातों का असर होने लगा. उसका सिर चकरा गया. वह पलंग से उठी तो पाँव सीधे नहीं पड़े. आंखों में आंसू थे. मन भारी हो गया. प्रसन्नता की जगह अव्यता क्रोध ने ले ली. मंत्रा की तकोर में उन्हें सच्चाई दिखने लगी. तुम ही बताओ मैं क्या करूं? कैकेयी ने आंसू पहुँचते हुए मंत्रा से कहा. இந்த பேசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மந்த்ரா வந்து எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறமா ராணியால் நம்ப முடியலை. அவங்களால நம்ப முடியாதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மயக்கம் வந்து தடுமாற்றமாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மனசெல்லாம் ரொம்ப கனமாகிடுச்சு. அழற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அதே மாதிரி நல்லா அழுதுகிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருந்த இடத்துல அவங்க பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லை மீறிய கோபம் வந்து அவங்க மனசில் வந்துடுச்சு. அதே மாதிரி மந்த்ரா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, ராணி வந்து மந்த்ராவை பார்த்து உன்கிட்டயே வேறு ஏதாவது வழி இருந்தால் நீ சொல்லு, நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து मंत्रा கிட்ட சொல்கிறாங்க. मंत्रा पलंग से उठी, कैकेयी के पास जाकर खड़ी हो गई. उसने कहा, याद करो रानी, महाराज दशरथ ने तुम्हें 2 वरदान दिए थे. दशरथ से अपना वचन पूरा करने को कहा. एक से भरत के लिए राजगद्दी मांग लो, दूसरे से राम को 14 वर्ष का वनवास. நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், மகாராஜ் தசரத் வந்து உங்களுக்கு 2 வரம் கொடுத்தாரு. அந்த வரனை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டைமில் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் மகாராஜ் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பரத்தை வந்து அரியணையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அதே சமயம் இன்னொரு வரம் நீங்கள் என்ன வந்து கேளுங்க அப்படின்னா, ராம வந்து 16 வருஷம் வனவாசம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மகாராஜ் கிட்ட வந்து போய் நீங்கள் கேளுங்க. இதுதான் ஒரே ஒரு வழி, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு मंत्रा வந்து कैकेयी रानी கிட்ட வந்து சொல்கிறாங்க. कैकेयी का चेहरा तमतमाया हुआ था. उन्हें मंत्रा की बात ठीक लगी. उनके मन में एक प्रश्न अब भी था. यह बात दशरथ से कैसे कहें? उन्हें रानीवास बुलवाएं या प्रतीक्षा करें? मंत्रा ने कैकेयी के मन की बात बांध ली. இப்போ வந்து कैकेयी ராணி கிட்ட வந்து मंत्रा இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா ராணி வந்து நினச்சிட்ருக்காங்க, ஆமாம் मंत्रा சொன்னதில் வந்து ஏதோ உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ராணியோட மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. இந்த விஷயமா நம்ம வந்து எப்படி போயிட்டு நம்ம ராஜா கிட்ட வந்து பேச முடியும்? இல்லை அவர் வந்து நம்ம வந்து இந்த ராணிவாஸ், ராணி எல்லாம் தங்குற அறை தான் ராணிவாஸ், அந்த அறைக்கு வந்து கூப்பிடலாமா? அப்படி இல்லைன்னா பிரதீக்ஷா அப்படின்னா வெயிட் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. उसने कहा, तुम मैले कपड़े पहनकर घोप भवन चली जाओ. महाराज दशरथ आए तो उनकी और मत देखो, बात मत करो. तुम उनकी प्रिय रानी हो, तुम्हारा दुख देख नहीं पाएंगे. बस उसी समय तुम उन्हें पिछली बात याद दिलाना, दोनों वचन मांग लेना. मंत्रा வந்து என்னென்னா, ராணி கைகைக்கு வந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து அழுக்கான ஒரு துணியை போட்டுட்டு கோப் பவன் அப்படின்னா தனியாக ஒரு அறை, அந்த அறையில் போய் நீ வந்து தங்கிடு. அதுக்கப்புறமா ராஜா வந்து பார்க்கும்போது ராஜா கிட்ட நீ வந்து எதுவுமே பேசாத. ராஜாவுக்கு வந்து நீ வந்து ரொம்ப பிரியமான ஒரு ராணி, அதனால் நீ எது சொன்னாலும் கேட்பாங்க. அந்த சமயம் பார்த்து நீ வந்து உன்னோட 2 வரனை பற்றி நீ சொல்லு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாரு. ராணி வந்து முழுக்க முழுக்க மந்த்ராவோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். मैं ऐसा ही करूँगी, महाराज का षड्यंत्र सफल नहीं होने दूंगी. ஆமாம், நான் இதே மாதிரி பண்ணுறேன். மகாராஜோட சூழ்ச்சியை வந்து நான் வந்து सक्सेस ஆக விட மாட்டேன். ஸோ நான் அவரை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்கிறாங்க. मंत्रा का लक्ष्य पूरा हो गया था. चलते चलते उसने रानी कैकेयी से कहा, राम के लिए 14 वर्ष से कम वनवास मत मांगना. भरत इतने समय में राजकाज संभाल लेंगे. जब तक राम लौटें लोग उन्हें भूल जाएंगे. अब जल्दी करो रानी, समय बहुत कम है. சரிங்களா? இதில் வந்து ராணி வந்து மந்த்ராவோட பேச்சை வந்து முழுசாக கேட்டுட்டாங்க. மந்த்ரா என்ன நினச்சாங்களோ அது வந்து முழுமையாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து 14 வருஷம் வந்து வனவாசம் வந்து வாங்கணும் ராமுக்காக. அதோட கம்மியான நேரம் வந்து நீ வாங்காத. அந்த 14 வருஷத்தில் வந்து ராம் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா பரத் வந்து இங்கே எல்லாமே கற்றுப்பாங்க. ராஜ்காஜ் அப்படின்னா ராஜ வேலை, இதை எல்லாமே அவங்க நல்லாவே கற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா 14 வருஷம் கழிச்சு திரும்ப ராம வரும்போது ராம வந்து யாருக்குமே இந்த இடத்துல நினைவிலே இருக்க மாட்டாங்க, அவரை எல்லாருமே மறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மந்த்ரா வந்து ராணி கிட்ட சொல்கிறாங்க, சீக்கிரம் போ, ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நீ போ ராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. नेक्स्ट रानी कैकेयी खोप भवन चली गई, मंत्रा रानी वास से निकल गई. रानी कैकेयी அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி மந்த்ராவும் ராணி நிவாசை விட்டு வெளியே வந்துட்டாங்க. दिन भर की कहमागहमी के बाद महाराज दशरथ को रानियों के याद आई. तुरंत रानीवास के और चल पड़े उन्हें शुभ समाचार देने. सबसे पहले वह कैकेयी के कक्ष की ओर मुड़े. कैकेयी वहाँ नहीं थी. प्रतिहारी से पूछा. पता चला कि वे कोप भवन में है, परंतु क्यों? क्या इसीलिए कि उन्हें अब तक सूचना नहीं मिली? मैं उसे अवश्य मना लूँगा, दशरथ ने सोचा. ராஜா அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருந்தாங்க. அந்த வேலையெல்லாமே முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ராணிகளை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. முதல்ல ராணியை வந்து எந்த ராணியை பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ராணியோட கைகையோட அறைக்கு தான் போகிறாங்க. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல ராணி வந்து இல்லை. பக்கத்தில் இருக்க அவங்களோட தாசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, பிரதிஹாரி. ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ராணி வந்து எங்கே இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கோப் பவனில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே மகாராஜ் வந்து என்ன நினைக்கிறாரு, எதுக்காக அந்த இடத்துல போய் தங்கியிருக்காங்கன்னு தெரியலையே, என்ன காரணம்? நான் வந்து ராம வந்து பதவியில் உட்கார வைக்க போகிறேன், ஸோ யுவராஜா உட்கார வைக்க போகிறேன், அந்த விஷயமா நான் இவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாததுனால அவங்க வந்து கோச்சிக்கிட்டு தனியாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தசரத் வந்து நினைக்கிறாரு. ஓகே சரி பரவாயில்லை, நான் போயிட்டு ராணியை வந்து இப்போவே வந்து சமாதானப்படுத்துகிறேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து தசரத் வந்து யோசிக்கிறாரு. दशरथ कोप भवन का दृश्य देखकर हैरान हो गए. उन्हें कुछ समझ में नहीं आया. कैकेयी ज़मीन पर लेटी हुई थी, बाल बिखरे हुए, गहने कक्ष में बिखरे हुए, कपड़े मैले. ஓகேவா? ராஜா வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரூமே பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது. அதே மாதிரி ராணி கைகையை வந்து தரையில் படுத்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. அவங்க அணிஞ்சிருந்த நகை எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே அங்கங்கே செதறி கிடக்குது. இந்த இடத்த அவங்க பார்த்ததுக்கப்புறமா ராஜா வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. नेक्स्ट तुम्हें क्या दुख है, क्या हुआ है तुम्हें, मुझे बताओ, अस्वस्थ हो. ஓகே அப்படின்னா என்ன ஆச்சு உனக்கு, என்ன நடந்திருக்கு, நீ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜ்வேத் அப்படின்னா அந்த ராஜையில் இருக்க வைத்தியர் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. ராஜ்வேத் கோ புலாவும். ராஜ்வைத் அப்படின்னா மருத்துவரை நான் வந்து கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. தசரத் நே கை சவால் பூச்சி கோய் உத்தர் நஹி மிலா, कैकेयी ரோத்தி ரஹி. இந்த மாதிரி ராணிக்கிட்ட வந்து ராஜா வந்து இத்தனை கேள்வி கேட்டதுக்கப்புறம் கூட ராணிக்கிட்ட வந்து ஒரே ஒரு பதில் கூட இல்லை. அவங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க. नेक्स्ट तुम मेरी सबसे प्रिय रानी हो, मैं तुम्हें प्रसन्न देखना चाहता हूँ, तुम्हारी खुशी के लिए मैं कुछ भी कर सकता हूँ, कुछ भी. ஓகேவா? நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராணி, உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன், உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு राजा वंदे சொல்றாரு. धरती आसमान एक कर सकता हूँ. दशरथ ने कैकेयी को मनाने का बहुत प्रयास किया, उत्तर उन्हें फिर भी नहीं मिला. ராஜா வந்து இவங்கள சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி ராணி கைகேயி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ என்னோட பிரியமான ராணி, நீ உனக்காக நான் வந்து இந்த பூமி இந்த வானம் இது எல்லாமே நான் வந்து ஒன்றா கொண்டு வர முடியும், நீ என்ன வேணாலும் சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கூட ராணிக்கிட்டேருந்து ஒரே ஒரு சின்ன வார்த்தை ஒரே ஒரு சின்ன பதில் கூட மகாராஜுக்கு வந்து கிடைக்கவே இல்லையா. दशरथ भी भूमि पर बैठ गए, विनती करते रहे. हाँ मैं बीमार हूँ, कैकेयी ने कहा. இவ்வளோ நேரம் பேசினதுக்கப்புறமும் மகாராஜுவும் என்ன பண்ணார், பூமி அப்படின்னா தரையில் வந்து உட்காந்துட்டாங்க. இவ்வளோ கேட்டதுக்கப்புறமா எதுவுமே அவங்ககிட்ட பதில் வரல. கடைசியில் ஆமாம் ராணி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு உடம்பு முடியலை. ஓகேவா? मैं अपनी बीमारी के संबंध में आपको बताऊंगी. சரி நான் என்னோட எனக்கு என்ன வந்து நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் இப்போ வந்து சொல்கிறேன். लेकिन पहले आप एक वचन दें, मैं जो मांगूं उसे पूरा करेंगे. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ், ஒரு வச்சன் அப்படின்னா ப்ராமிஸ், நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் எது கேட்டாலும் எது சொன்னாலும் நீங்கள் வந்து தட்டாமல் அதை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி கைகேயி வந்து தசரத் கிட்ட கேட்குறாங்க. ராஜா நே தத்கால் ஹாமி பர்தி. தத்கால் அப்படின்னா டெம்ப்ரரி. ஓகேவா? அந்த சமயம் வேறு வழி இல்லாமல் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஹா மே ராம் கி சௌகந்த் खाकर कहता हूँ, तुम्हारी हर इच्छा पूरी करूँगा. ராணி சொன்ன விஷயத்துக்காக மகாராஜ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த சமயம் டெம்ப்ரரியாக ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்து
சத்தியம் பண்ணுறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன். யார் மேலே? ராம் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ எதை சொன்னாலும் நான் வந்து கேட்பேன், நான் தட்டாமல் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன்னோட என்ன ஆசையாக இருந்தால் கூட நான் அதை வந்து நிறைவேற்றுவேன், சரிங்களா? महाराज दशरथ ने राम की सौगंध ली तो कैकेयी उठकर बैठ गई. எப்போ வந்து மகாராஜ் தசரத் வந்து ராம மேலவே வந்து சத்தியம் பண்ணாரோ அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து கைகேயி ராணி வந்து எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. आप मुझे वह 2 वरदान दीजिए जिसका संकल्प आपने वर्षों पहले रणभूमि में लिया था. ஓகேவா? எனக்கு 2 வரம் கொடுங்க. இது வந்து சங்கல்ப் அப்படின்னா நீங்கள் வந்து தீர்மானம், ஓகேவா? இந்த சமயம் இந்த மாதிரி ரன்பூமியில் போர்க்களம் அந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை வந்து இப்போ நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகாராஜ் தசரத் நே ஹாமி பரி, அவங்க சைலண்ட்டாக தான் கேட்டுட்ருக்காரு. कल सुबह राज्याभिषेक भरत का हो, राम का नहीं, कैकेयी ने कहा. दशरथ भौचक रह गए, उन पर वज्रबाधा सा हुआ. थोड़ा रुककर कैकेयी बोली, राम को 14 वर्ष का वनवास हो. கைகேயி ராணி வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பரத்தோடது தான் ராஜாபிஷேகம் நடக்கணும், ராமோடது கிடையாது. அதே மாதிரி இந்த விஷயம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் தலையில் வந்து இடியே விழுந்த மாதிரி அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்காரு. யார்? ராஜா தசரத். உட்காந்துருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ராணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 14 வருஷம் ராம வந்து வனவாசம் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ओकेंगला अदा 14 वर्ष का वनवास. नेक्स्ट, दशरथ का चेहरा सफ़ेद पड़ गया, आवाक रह गए, सिर चकराने लगा, वह मूर्छित होकर गिर पड़े. இந்த மாதிரி ஷாக்கான விஷயம் வந்து அதிர்ச்சியான விஷயம் வந்து கேள்விப்பட்டோடனே மகாராஜுக்கு பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்து கீழே விழுந்துட்டாரு. कुछ देर में राजा को होश आया, कैकेयी की ओर देखा, बड़े कातर भाव से बोले. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மயக்கத்துலேருந்து எழுறாரு. எழுந்ததுக்கப்புறம் கைகேயி ராணி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக வந்து கைகேயி கிட்ட பேசுகிறாங்க. यह तुम क्या कह रही हो, मुझे विश्वास नहीं होता कि मैंने सही सुना है. என்னால் நம்பவே முடியல, நான் கேட்டது எல்லாமே உண்மையா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. कैकेयी अड़ी रही. दशरथ कैकेयी की मांग को अस्वीकार करते रहे, अनर्थ बताते रहे. तब कैकेयी ने अंतिम हथियार चलाया. ஓகே, இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறம் இவரால் நம்ப முடியலை. அதே மாதிரி கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியே, என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா கைகேயி வந்து அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து மாறவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அடம் பிடிச்சி நின்னாங்க. தசரத் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயத்த வந்து ஏற்றுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இது வந்து அனர்த்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் கைகேயி மனசு மாறவே இல்லை. அவங்களோட அந்திம் அப்படின்னா கடைசி வார், ஓகேவா? கடைசி அவங்களோட என்னென்னா ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா என்ன அவங்க யோசிச்சாங்கன்னு கீழே வந்து பாருங்கள். अपने वचन से पीछे हटना रघुकुल का अनाधार है. நீங்கள் எனக்கு வந்து வச்சன் வந்து கொடுத்துருக்கீங்க, வச்சன் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அதிலேருந்து நீங்கள் வந்து பின்வாங்க முடியாது. நீங்கள் பின்வாங்கினீங்க அப்படின்னா இந்த குலத்துக்கே வந்து அவமரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. யார்? கைகேயி வந்து மகாராஜா பார்த்து சொல்கிறாங்க. ஆப் சாஹே தோ ऐसा कर सकते हैं. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி செய்ய முடியும். पर तब आप दुनिया को मुँह दिखाने योग्य नहीं रहेंगे. ஓகேவா? அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. रही मेरी बात, आप वरदान नहीं देंगे तो मैं विष पीकर आत्महत्या कर लूँगी, यह कलंक आपके माथे होगा. நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் வந்து செய்யலை அப்படின்னா நான் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், விஷம் குடித்து நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் தலையில் தான் வந்து அது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி வந்து மகாராஜா வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. ராஜா தசரத் यह सुन नहीं सके. ராஜாவால் இதை கேட்கவே முடியலை. दोबारा बेहोश हो गए. திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். ராத் பர் பேசுத் படே ரஹே. எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக அப்படியே படுத்துகிட்டே இருந்திருக்காங்க. बीच बीच में होश आता वह कैकेयी को समझाते. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநினைவு வருது. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கைகேயி வந்து சமாதானப்படுத்துகிறாரு. கிடுகிடாத்தே தம்காத்தே டராத்தே. கெஞ்சியும் பார்த்தாரு, மிரட்டியும் பார்த்தாரு, பயம்படுத்தியும் பார்த்தாரு. पर कैकेयी टस से मस नहीं हुई.
ஆனாலும் கைகை வந்து டஸ்ஸே மஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவங்க சொன்ன விஷயத்தில் கரெக்டாக அப்படியே ஸ்டாண்ட் பையாக இருந்தாங்க. சாரி ராத் இசி தர பீத் கை. ஓகேவா, அந்த இரவு முழுக்கும் இதே மாதிரியே முடிவு அடைஞ்சது. இவங்க சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, அதனால் அவங்க வந்து சமாதானம் அடையவில்லை. தோ வர்தான் அப்படின்னா 2 வரன். ஓகேவா, 2 வரன்கள், இதுதான் வந்து தோ வர்தான். ஒரு வரன் என்னவா இருந்தது, ஒன்று பரத்தை வந்து அரியணையில் உட்கார வைக்கணும், இன்னொரு வரனை வந்து ராம வந்து 14 வருஷம் வனவாசம் அனுப்பணும். இதுதான் வந்து 2 வரனாக இருந்தது. அதுவும் யாரை வந்து கேட்குறதா இருந்துச்சு, கைகை ராணி. ஓகேவா, एक तो था भरत को सिंहासन पर बैठाना और दूसरा था राम को 14 वर्ष की वनवास भेजना. ये 2 वर थे. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோ வர்தான் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டே கனெக்டட் வித் மீ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.